வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல நாம பேங்கிங் லா அண்ட் ப்ராக்டிஸ்ல டிஃபைன் செக், அதாவது நான் கொஸ்டினாவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த இதுக்கான கொஸ்டின் பேப்பர் கோட் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் ஐ ஹவ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் தியரி சப்ஜெக்டை பொறுத்தவரையும் ரொம்ப ட்ராக் ஆகுது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் வீடியோட டியூரேஷன் கம்மி பண்ணணும். ஸோ நீங்கள் நான் கொடுக்குற டீடைல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டடாக எழுதிக்கோங்க. ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் செக் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பா குடுக்கணும். ஸோ இங்க அக்கார்டிங் டு செக்ஷன் 6 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட். இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமென்ட்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட், ஒரு பேப்பர் கன்டைன் சம் டேட்டா. ஸோ அதுல நம்ம நெகோஷியேட் பண்றது, அந்த டாக்குமெண்ட்ல நம்ம என்ன ஃபில் பண்ணணும், ஏது ஃபில் பண்ணணுங்கிறத நம்ம நெகோஷியேட் பண்ணி ஃபில் பண்ண வைக்கிறது இஸ் கால்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுக்குன்னு ஒரு ஆக்ட் கொண்டு அந்த ஆக்ட் படி இந்த செக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் drawn on a specified banker. அந்த செக்கை எந்த பேங்கோட செக்கோ அந்த பேங்கர் கிட்ட போய் தான் நாம அந்த செக்கை பிரசன்ட் பண்ண முடியும். அண்ட் நாட் எக்ஸ்பிரஸ் டு பி பேயபிள் அதர்வைஸ் தேன் ஆன் டிமாண்ட். ஸோ நீங்க நான் செக் லீஃபை கொடுத்தேன் அப்படின்னா, if all conditions are applying, it is payable. Otherwise, on demand, இங்க இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அத அந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட் ஹோல்டர் கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அத சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த செக்ல இருக்கும். ஓகே. ஸோ எனிஹவ் வாட் எவர் த எக்ஸ்பிளனேஷன் இஸ், நீங்க இந்த டெஃபினேஷனை கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. டெஃபினேஷனை பொறுத்தவரையும் இங்க என்ன வேர்ட் இருக்கோ அந்த வேர்ட் தான் நீங்க போடணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ செக். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ஸோ செக்குங்கிறத பொறுத்தவரையும் அது ஒரு பிளாங்க் பேப்பர். அந்த பேப்பர்ல சில அ விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. பட் ஹேஸ் டு பி ரிட்டன் அப்படின்னா தான் அதுக்கு பேர் செக். அது எதுவுமே எழுதல சும்மா இருக்குன்னா, தட் இஸ் அது ஒரு பேப்பர் தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் drawn ஆன் அ பேங்கர். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் drawn ஆன் அ ஸ்பெசிஃபைட் பேங்கர். அந்த செக் லீஃப ஃபில் பண்ணத நீங்க அந்த ஸ்பெசிஃபைட் பேங்க்ல கொண்டு போய் குடுத்தா மட்டும் தான் நம்ம கேஷ் வாங்க முடியும். Okay. And next one is payable on demand. A check is payable immediately on presentation. So, இந்த செக் லீஃப் எனக்கு யார் காசு குடுக்கணுமோ அவங்க எனக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நான் அத பேங்க்ல கொண்டு போய் காமிச்சு டிமாண்ட் பண்ண மொமெண்ட்ல இஃப் த செக் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட், இம்மீடியட்டா அவங்க கேஷ் குடுத்துருவாங்க. ஓகே. தே வோன்ட் டிலே ஃபார் 1 ஆர் 2 டேஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம இம்மீடியட்டா கேஷ் குடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்கண்டிஷனல் ஆர்டர். ஸோ இட் கன்டெய்ன்ஸ் அன் அன்கண்டிஷனல் ஆர்டர் டு பே மனி. செக் லீஃப்ல இருக்கிற டீடைல்ஸ் கரெக்டா இருந்தா அதை தாண்டி வேற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஓகே. அதுல இருக்கிற டீடைல் மட்டும் கரெக்டா இருக்கணும். தேர் ஷுட்ன்ட் பி எனி ஓவர் ரைட்டிங். ஸோ நீங்க இந்த கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணக்கூடாது இந்த ஹெட்டிங்க்கு கீழ. ஏன்னா கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் இந்த அன்கண்டிஷனல் ஆர்டர்ங்கிறது வெல் கம்பேரிங் டு அதர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த செக் லீஃப்ங்கிறது நம்ம இம்மீடியட்டா கேஷ் ஆக்கிக்கலாம். ஓகே. அதுக்கு தான் இந்த சப் ஹெட்டிங்கே குடுக்குறாங்க. ஸோ அதுல இந்த செக்குக்கான கண்டிஷன்ஸ மென்ஷன் பண்ணாம, அந்த மாரி எதுவும் பெருசா இல்லங்கிறத நீங்க காமிக்கணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக் சம் ஆஃப் மனி. த அமௌண்ட் பேயபிள் மஸ்ட் பி சர்டன் அண்ட் டெஃபினிட். ஸோ செக் லீஃப்ல உங்க அக்கவுண்ட்ல எவ்ளோ காசு இருக்கோ, அதுல அவங்களுக்கு எவ்ளோ அமௌண்ட் குடுக்கணுமோ, அந்த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் மட்டும் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். அண்ட் அந்த அமௌண்ட் மட்டும் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த செக்க பொறுத்தவரையும் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயர். ட்ராயர்ங்கிறது கஸ்டமர். ட்ராயி அப்படிங்கிறது பேங்க். பேயி அப்படிங்கிறது பெர்சன் ரிசீவிங் மனி. ஓகே. இந்த 3 விஷயமுமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ட்ராயர் அப்படிங்கிறது கஸ்டமர்னா யாரு? இப்ப நான் தான் பிசினஸ் ரன் பண்றேன். ஸோ நான் ஒருத்தருக்கு அமௌண்ட் குடுக்கணும். ஸோ ஹி இஸ் மை கஸ்டமர். ஓகே. அப்போ நான் அவங்களுக்கு செக்க குடுக்குறேன் அப்படின்னா, ஹி இஸ் அ ட்ராயர். ஏன்னா அவரு தான் செக்க கொண்டு போய் குடுத்து கேஷ் வாங்குறாரு. ஹி இஸ் கோயிங் டூ ட்ரா த மனி. அதனால அவரு ட்ராயர். ட்ராயி அப்படிங்கிறது யாரு காசு குடுக்குறாங்களோ அவங்க. இப்ப இங்க யார் காசு குடுக்குறாங்க என்னோட பிஹாஃப்ல? பேங்க். ஸோ தே ஆர் கால்ட் ட்ராயி. இங்க பேயி அப்படிங்கிறது யார் பே பண்றது? என் காசு எடுத்து தான் பே பண்றாங்க. ஸோ நான் தான் பேயி. ஓகே. ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். செக் இஸ் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் லைக் கிராசிங். ஸோ சில இடத்துல கண்டிப்பா அந்த செக் கிராஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். கிராஸ் பண்ணாமலும் நம்ம செக் ஃபில் பண்ணலாம். பட் சில இடங்கள்ல வெரி ரீசன்ட்லி வென் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட்
கண்டிப்பா இத கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பேங்க்ல. ஸோ அதனால கிராஸ் அப்படிங்கிறது அந்த செக் லீஃபோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல 2 ஸ்லாண்டிங் லைன் போடணும். தட் இஸ் கால்ட் கிராசிங். ஓகே. அண்ட் நோ அக்செப்டன்ஸ் ரிக்வயர்ட். Unlike bill of exchange, a check does not require acceptance. யாரு வேணாலும் அந்த செக் லீஃப் ப்ராப்பரா ஃபில் பண்ணி, அந்த செக் லீஃப் யார் கையில இருந்தாலும் பேங்க்ல கொண்டு போய் காமிச்சா, அத இம்மீடியட்டா என்கேஷ் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த செக் லீஃப்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா இருக்கிற பட்சத்துல. இந்த பெர்சன் தான் வந்து செக் குடுக்கணும். அந்த பெர்சன் தான் வந்து செக் குடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் ஃபார் த பேங்க் சேஃப்டி அவங்க என்கொயர் பண்ணி வச்சுக்குவாங்க. நீங்க யாரு? அண்ட் நீங்க அந்த கஸ்டமரா? அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இன் சர்டன் கேஸஸ் அதாவது பிசினஸ் கரண்ட் அக்கவுண்ட் பேசிஸ்ல அந்த மாதிரி விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க. அதர்வைஸ் தேர் இஸ் நோ அக்செப்டன்ஸ் ரிக்வயர்ட். ப்ராப்பரா இப்படித்தான் இந்த ஃபார்மேட்ல தான் வரணுங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் செக். ஒரு வேலிட் செக்னா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ரைட்டிங் த செக் மஸ்ட் பி ரிட்டர்ன் இன் இங்க் ஆர் டைப்டு. மோஸ்ட்டா டைப்டு நான் பார்த்ததில்ல. இட்ஸ் வெரி ரேர். பட் எழுதி குடுப்பாங்க. பட் ஆனா நெறைய செக் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில டைப்பிங் இஸ் ஆல்சோ பாசிபிள். பட் தட் இஸ் மோர் சென்சிட்டிவ். அந்த கரெக்ட்டான ஸ்பேஸ்ல அந்த டைப்ரைட்டர் மெஷின்ல அந்த செக்க வைக்கிறாங்க அப்டின்னா, அந்த கரெக்ட்டான ஸ்பேஸ்ல அந்த அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் இருக்கணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் எழுதிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. அன்கண்டிஷனல் ஆர்டர் டூ பே. த ஆர்டர் மஸ்ட் நாட் பி சப்ஜெக்ட் டூ எனி கண்டிஷன். செக் லீஃப் ப்ராப்பரா ஃபில் பண்ணியிருந்தா போதும். வேற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. drawn on a specified banker. The banker must be clearly mentioned. அந்த செக் எந்த பேங்கோடதுங்கிறத பார்த்து கரெக்ட்டா அந்த பேங்க்ல போய் தான் இவங்க அந்த செக்க பிரசன்ட் பண்ணணும். ஓகே. Only then it is a valid check. And next one is date of the check. So இப்போ வந்து நீங்க டேட் மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அந்த டேட்ல இருந்து சம் 90 டேஸ் ஆர் சம்திங். அத நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்றேன். இன் கேஸ் கமெண்ட்ல நான் சொல்றேன். இப்ப டக்குன்னு ரெஃபர் பண்ண முடியல. ஸோ த செக் மஸ்ட் பி பேர் அ டேட். அதாவது குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கும். ஓகே. இல்லைன்னா நான் இப்பவே ரெஃபர் பண்ணிடுறேன். ஜஸ்ட் எஸ். அஸ் ஐ செட் 3 மந்த்ஸ் இல்லைன்னா 90 டேஸ்க்குள்ள அந்த செக்க கொண்டு போய் குடுத்தா மட்டும் தான் கேஷ் ஆக்க முடியும். அந்த டேட் முடிஞ்சு போச்சு அப்டின்னா, கேஷ் தரமாட்டாங்க. அண்ட் பேயி மஸ்ட் பி சர்டன். த நேம் ஆஃப் தி பேயி ஆர் பேரர் மஸ்ட் பி கிளியர்லி ஸ்டேட்டட். ஸோ யாருக்கு பே பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. அண்ட் கர்சிவ் ரைட்டிங் அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு டிஃபர் ஆகும். இன் தட் கேஸ் உங்களுக்கு வந்து நீட்டா எழுத வரல அப்படின்னா, யார் நீட்டா எழுதுவாங்களோ அவங்க கிட்ட குடுத்து கூட ஃபில் பண்ண சொல்லலாம். பிகாஸ் சில சமயம் நீங்க ப்ராப்பரா எழுதல, அது அந்த பெர்சனுக்கு புரியல அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் லீகாலிட்டி ஆஃப் பர்ப்பஸ். தி செக் மஸ்ட் பி இஷ்யூட் ஃபார் அ லாஃபுல் கன்சிடரேஷன். அது வந்து ப்ராப்பர் அக்கவுண்டபிள் அமௌண்ட்டா இருக்கணும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் லாஃபுல் நீங்க வந்து ஒரு லீகல் பிசினஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட் பே பண்றதா மட்டும் தான் இருக்கணும். இல்லீகல் பிசினஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸா இருக்கக்கூடாது. அண்ட் வித்தின் வேலிடிட்டி பீரியட். அ செக் மஸ்ட் பி பிரசன்டட் வித்தின் இட்ஸ் பிரிஸ்கிரைப்ட் வேலிடிட்டி பீரியட். ஆஸ் ஐ செட் 90 டேஸ்க்குள்ள நீங்க அத பிரசன்ட் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ வித் திஸ் எவ்ரிதிங் இஸ் ஓவர். நான் குடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு கீழயும் நீங்க 3 டூ 4 லைன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாலே இந்த ஆன்சர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே. அண்ட் இஃப் பாசிபிள் நீங்க இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் குடுங்க. நான் சில வீடியோஸ்ல குடுத்துருக்கேன். சில வீடியோஸ்ல நான் தரல. ஓகே. வித் திஸ் வீடியோ இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த சேனல் இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட சேனல பூஸ்ட் பண்ணும். அண்ட் தட் இஸ் த பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் மீ டூ அப்லோட் மோர் அண்ட் மோர் வீடியோஸ். அண்ட் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். If you have any doubt, please do comment. Thank you once again. With this signing off, Dr. Shanti.